பிரியமானவர்களே, தேவனுடைய பிரிதான கிருபையினாலே அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க ஒவ்வொருவரும் ஆவலாய் இருக்கிறபடினால்தான் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய மனக்கண்களை இன்னும் திறந்து அவருக்கு ஏற்ற பிரகாசத்தை கொடுக்கும்படி வழி நடத்துகிறது. இந்த கிரியைகளை நமக்குள்ளாக நடப்பிக்கிற சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் தரக்கூடிய இந்த எச்சரிப்பின் சத்தத்தை, இந்த மனதுருக்கத்தின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவன் பவுலை எப்படி ஆசீர்வதித்தார் அதை பார்க்கலாம் அதிகமான நன்மைகளால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பொதுவாகவே அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் அதை நம்பி நம்ம எத்தனை கட்டடம் அல்லது மாடி அல்லது ப்ளோஸ் வேணால் கட்ட முடியும். அஸ்திபாரம் நல்ல உறுதியாக இருக்கும் பட்சத்தில். அதேபோல் இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஊழிய பணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எது அஸ்திபாரமாக இதுவும் உங்களுடைய புரிதலுக்காக கர்த்தர் அடியனுக்கு காண்பித்த இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபத்துடனே இதை கேட்டு மற்றவர்களும் பயன்பெற முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Acts chapter 9 verse 4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த வசனத்தின் முதல் பகுதியை தான் நாம் தியானித்து வருகிறோம். தரையிலே விழுந்தான். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை ஒரு பாத்திரம் கொண்டு வர வேண்டுமானால், அல்லது ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஒருவரை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறாரானால், அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஆச்சரியங்களுக்கு அளவே இருக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று. அதே போல் பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பயங்கரமான துர்மாக்கனாய் கோபக்காரனாய் தனக்கெல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு அவன் செயல்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் அவனை தேவாதி தேவன் சந்தித்தார், அல்லது அவன் மெய்யாகவே மனமாற்றத்தை அடைந்தான் என்பதற்கு ஒரு அடையாளத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டப் போகிறேன். ஆக தயவு செய்து ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணும் கருத்துமாக கேட்பீர்களா? இங்கே வாசிக்கிறோம், அவன் தரையிலே விழுந்தான். இவன் மாத்திரம்தான் விழுந்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு மூல காரணமாக இருக்கிற ஒரு பொல்லாதவன் விழுந்தானா, அதை குறித்து நான் கோடிட்டு காண்பிப்பேன். ஆனால் நாம் சற்று நம்மை சரிப்படுத்தி கொள்ளவும், இன்னும் தேவனண்டையில் நாம் நெருங்கக்கூடாதபடி இருக்கிற இந்த பொல்லாத பாவத்தை விட்டு வெளியே வருவோம். ஆவியான நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுதான் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 14 verse 12. யார் அந்த பொல்லாதவன்? அவனுடைய விழுகை எப்படியா பாருங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இந்த வசனம் யாரை குறிக்குதுன்னா, தேவாதி தேவன் பரமபிதாவை ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அருகிலே நின்று அவரை பாடி துதித்து ஆராதனை செய்து அந்த மகிமையான காரியத்தில் காணப்பட்ட அந்த லூசிஃபர் என்கிற அந்த தூதன் தான். ஆனால் அவனுக்குள்ள பெருமையான சிந்தை வந்தது, எண்ணம் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அது என்னென்னா, தேவாதி தேவனுக்கு இவ்வளோ நான் ஆராதனை செலுத்தி அவரை மகிழ செய்கிறேன்னா, நான் ஏன் அவருக்கு ஈக்குவலாக ஒரு சிங்காசனத்தை போடக்கூடாது? அந்த எண்ணம் அவனை வீழ பண்ணிட்டு, அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் முழுக்க படிக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக தரையிலே விழுந்தான். இன்றைக்கு உன் இல்லற வாழ்க்கையின் விழுகைக்கு காரணம் என்ன? உன்னுடைய பொருளாதாரத்தில் விழுகைக்கு காரணம் என்ன? உன்னுடைய ஊழியத்தில் வளர்ந்து கனி தந்து புஷ்டியாக வளர வேண்டிய நீ இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாய். இதுக்கு காரணம் என்ன? வெளியே ஒருவருக்கும் தெரியாது. ஒருவேளை நம்ம அருகில் இருக்கிற, நம்ம பக்கத்தில் இருக்கிற மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ நண்பர்களுக்கோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தாவீதுங்கிற பக்தன் சொல்கிறான், கர்த்தாவே உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் உயர வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போது சகல சிருஷ்டிப்பின் கிரிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்களே. அப்போ பிரியமானவர்களே, தரையிலே விழுந்தான். இன்னைக்கு நீ விழுந்திருப்பதை கண்டு சந்தோஷப்படுகிற சாத்தானுக்கு நீ வெட்கத்தை
தர வேண்டுமானால், எப்படா இவன் விழுவான் என்று ஆவலோடு காத்திருக்கிற அந்த சாத்தானின் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் முகத்தில் நீ கரியை பூச வேண்டுமானால், நான் சொல்ல 2 குறிப்பு மனதில் வைங்க. விழுந்த உங்களை கண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவும், நீ எப்பொழுது விழுவாய் என்று காத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நீ நல்ல பாடங்களை புகட்டும், அல்லது அவர்கள் இடறி போக, அல்லது அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கிரியை நடப்பிக்கவும் என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். அதை முதலாவது நீங்கள் விசுவாசிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் நம்முடைய குறைகளை உணரணும். அதனால தான் தாவீது சங்கீதம் 19 கூட சொல்கிறான், 12:13 இல்லையா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று எவ்வளோ தன்னை தாழ்த்துக்கிறான் பாருங்கள். நான் ராஜா, நான் பேசுகிறதெல்லாம் கரெக்டு, நான் பார்க்குறதெல்லாம் கரெக்டு, நான் சொல்லுவதெல்லாம் கரெக்டுன்னு மேட்டிமையிலோ பெருமையிலோ வாழலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவன் அந்த அரண்மனை விட்டு வெளியே போகும்போதுலாம் நிச்சயமாக ராஜா வாழ்க, தாவீது வாழ்கன்னு மக்கள் கொடி அசைத்து கை அசைத்து அவனை பாராட்டி கொண்டு இருந்த போது நிச்சயமாக நான் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் யாராவது ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அல்லது ஆடு கையில் கொண்டு வந்திருக்கிறவர்கள் சில அங்கே நின்று கொண்டு இருக்கலாம். அப்போ அதை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் யோசனை வந்திருக்கும், கரவாடுகளுக்கு பின்னாக போய் கொண்டு வந்த என்ன இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவை ஆக்கினாரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ங்கிற அந்த தாழ்மை, அந்த வாஞ்சை அவனுக்குள்ள, அந்த மனத்தாழ்மையினால் அந்த துதி ஸ்தோத்திரம் பெருக்கெடுத்து ஓடி இருக்குமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி தான் தேவன் நிச்சயமாக தாவீது வாழ்க்கையில், அதனால தான் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, மேற்கொண்டு இப்போ கர்த்தர் கொடுக்கிறதான தரையில் விழுந்தான், நீங்கள் விழ பண்ண அந்த பிரச்சனையை மாற்றிக்கொள்ளணும். என்னதான் நல்ல மருத்துவர்கிட்ட போனாலும், எவ்வளோ தான் எக்ஸ்பென்சிவான டாக்டர்ஸ் கிட்ட போனாலும், எவ்வளோ தான் ஃபீஸ் நம்ம அவங்க கன்சல்டேஷன் ஃபீ பே பண்ணாலும், அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் தான் அந்த நோயிலேருந்து ஜெயிக்க முடியும். அப்போ தானே அந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டு சவுலை போல, அன்றைக்கி பழையற்பாடு காலத்தில் சவுல் எப்படி விழுந்தானா, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டிய அவன் தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக வந்த வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணலை, முற்றிலுமாக சங்காரம் பண்ணலை. கொழுமையான மிருகங்களையோ நல்ல அந்த சத்துருக்களிலே இருந்த சிறப்பான சில மனுஷர்களையும் உயிரோடு வைத்து அவன் தேவனுடைய வார்த்தையை, கட்டளையை, நியமங்களை கீழ்ப்படியாமல் போனான். இதுக்கெல்லாம் காரணம் பல உண்டு. இப்போ நான் சொல்வதை இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விழுந்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை எழுந்து நடக்க பண்ண கர்த்தர் வல்லவர். 2வது, இனி விழாதபடி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஸோ இந்த அன்பு மனதிற்க எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் கர்த்தரை திரும்பி வருவோமா? இது உங்களுடைய புரிதலுக்காக யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் அதை தொடர்ந்து 10ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Let us read from the book of James chapter 4 verse 6 and 10. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த 2 வேத வாக்கியங்களை உங்கள் இதயமாகிய இருதயத்தில் வைத்து கொள்வீங்கன்னா, இந்த தரையில விழுந்தான், அது பின்பு அவனை கர்த்தர் எப்படி தூக்கி அவனை பிரகாசிக்க பண்ணார் என்பதுக்கு பல சான்றுகளை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நீங்கள் நன்கு படித்தவர்கள் தான், உங்களுக்கு நல்ல அதிகாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல அறிவு, திறமை, அழகு, பணம், பல வசதிகள் இப்படி அவர் தந்திருந்தாலும் அவைகள் மேல் உங்கள் கண்களை வைக்காதபடி நீங்கள் ஒன்று சொல்லுங்கப்பா, இயேசுவே இவைகளுக்காக உமக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆகிலும் என் கண்கள் அவன் மேல் பதிக்க வைக்கப்படாதபடி ஆண்டவரே நீர் என் தந்திருக்கிற பொறுப்புகளை, அதிகாரங்களை ஆண்டவரே உண்மையானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, நியாயத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, திக்கொற்றோருக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட உண்மையான ஜனங்களுக்கு அவைகளை என்னுடைய சர்வீஸ், என்னுடைய செயல்கள் அவர்களை போய் சேர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தாழ்மையாக இருங்கள் என்று வேதம் எதை சொல்லுதுன்னா, சகல அதிகாரத்துக்கு உரியவர் யார்? சேனைகளின் கர்த்தர். அதனால கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பிரியமானவர்களே, ஒரு அதிகாரி ஒருவர் இருந்தாராம். அவர் தன்னுடைய தகப்பனார் வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய அந்த அதிகாரிக்கு உதவி செய்யும்படி, அல்லது பியூன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லையா, உதவியாளராக ஒருவர் இருந்தாராம். இது நடந்தது சில ஆண்டுகள் முன்பாக. ஆனால் அந்த அதிகாரி படித்தவர் தான், பெரிய
பதவியில் உள்ளவர் தான். ஆனால் அந்த பியூனை ஒருவேளை ஐயான்னு கூப்பிடலாம், இல்லைன்னா அவருடைய பேரை சொல்லி வாங்க சார்னு கூப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இங்கே வாடாடி வாடா இங்கே அப்படின்னு கூப்பிடுவாராம். இதை பார்த்து ஒரு தேவனுடைய மனுஷன் சஞ்சலப்பட்டார். காரணம், அந்த சொன்ன அதிகாரி கர்த்தருக்கு பயந்த ஒரு பாத்திரம் என்று எண்ணினார். அவர் சென்றார். பாஸ்டர் அந்த ஆலயத்தின் போதகர் அதை கண்டபோது தனியாக கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் என்னதான் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவர் உங்கள் தகப்பனார் வயது இருக்குமா? நிச்சயமாக இருக்குமே என்னார். தயவுசெய்து அவர் பேரை சொல்லியோ அல்லது அவரை வாங்க இல்லை ஐயான்னு கூப்பிட பழகுங்க. இந்த பெருமை வேண்டாம், ஆண்டவருடைய பார்வைக்கு அது வேண்டாம், அது பொல்லாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது அழகு இல்லைன்னு சொன்னபோது அவர் தன்னுடைய செயலுக்கு மனம் திரும்பி வாழ்ந்தாராம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தாழ்மைப்படுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு முன்பாக கூடமாக இப்போ ஒரு கூட்டத்தில் சேர்ந்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, ஆண்டவரே நானோ ஒரு புழு மனுஷன் அல்லன்னு தாவீது போல கூட சொல்லிடலாங்க. ஆனால் மனுஷனுக்கு முன்பாக நாம் எப்படி நடக்கிறோம்? இன்றைக்கி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் உண்மையாகவே மனத்தாழ்மையோடு நடக்கிறோமா அல்லது மனத்தாழ்மை இருப்பது போல நடிக்கிறோமா? கர்த்தர் அதை பார்க்குறார். தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ நாம் மனம் திரும்புவோம். நம்மளால் என்ற அளவுக்கு வேதம் சொல்லுகிறபடி கிருபை அளிக்கிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். தரையில் விழ காரணம் பெருமை தான். இன்றைக்கு நமக்கு தேவன் ஈவாய் கொடுத்திருக்கிற பொருளாதாரம், பதவி, உயர்வு, அழகு, செல்வம் அல்லது பலவிதமான உலக நன்மைகளை எண்ணி பெருமை பாராட்டதுபடி நாம் யாவரிடத்தில் அன்பாக இருந்து கர்த்தருடைய சமூகத்திலும் சரி ஜனங்களுக்கு முன்பாகவும் சரி யோகியமானதை செய்ய நாடுவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தரே கூட இருப்பார். இந்த யார் உதவிக்கு வராங்களோ இல்லையோ கர்த்தர் இருப்பார். என் அன்பானவர்களை கைவிடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? இந்த திவ்ய குணங்கள் நமக்குள் வரட்டும். இன்னும் நம்மளுக்குள்ளே இருக்க குறைகளை கர்த்தர் சீர்படுத்தட்டும். ஒத்துக்கொள்வோம். ஆமாண்டவரே, பெருமையினால் இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை அவமதிக்கிறாங்க. பெருமையினால் இன்றைக்கி எத்தனை ஆவிக்குரிய ஊழியர்களை தகப்பனாய் நினைக்க வேண்டியவர்களை அசட்டை பண்ணி அற்பமாய் பேசுகிறார்கள். இன்றைக்கி அநேக இடங்களில் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நல்ல நற்செய்தி சொல்ல வேண்டிய பாத்திரங்களை ஒருவர் குறை சொல்லி கொண்டு, ஒரு நாய் எப்படி தெருவில் கதை ஒன்று குலைத்து கொண்டு கடித்து கொண்டு இருக்குமோ அதே போல் செயல்கிற தகாத செயல்கள் இன்றைக்கி பெருகி கொண்டு இருக்கு. ஆகவே தயவு செய்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் நம்மை உணர்த்தினார், நம்மோடு பேச தரையில் விழுந்தது போதும். பெருமையினால் சாத்தான் விழுந்தான், அவனுடைய டீமாக நீங்கள் போடாதீங்க. கர்த்தருடைய ஜனமாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீ சொன்ன இந்த நல் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:4 எப்படி சவுல் தரையில் விழுந்தானோ அதே போல் இன்றைக்கி பெருமையினால் விழுந்தவர்கள் ஏராளம் அப்பா. நல்ல படித்தவர்கள் தான், செல்வந்தர்கள் தான், நல்ல வசதி தான், நல்ல வாய்ப்பு தான், நல்ல கூட்டத்தையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் தந்தீர். ஆனால் பெருமையினால் விழுந்தது ஏராளம் வேதாமத்தில் பார்க்குறோம். இன்றும் கூட இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த மனத்தாழ்மையை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பொருளாதாரத்தில் இருந்த விழுகையை மாற்றும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில் இருந்த விழுகையை மாற்றும். இன்னும் குடும்பத்தில் என்னென்ன இடங்களில் விழுகை இருக்கோ அதை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தனை கட்டி எடுப்போம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷன் முன்பாகவும் தாழ்மையாக நடந்து உமது திவ்ய குணங்களை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக இருக்க உதவி செய்யும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உணர்ந்தவர்கள் இன்னும் கர்த்தரை நெருங்கி வாருங்கள். உங்களையும் தேவனை இணைக்கக்கூடாதபடி இருக்கிற இந்த பொல்லாத பெருமைங்கிற சைத்தானை கடிந்து கொண்டு ஜெயிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.